இது ஒரு வண்ணமயமான காய்கறி ராஜ்யம். இங்கே எல்லா காய்கறிகளும் பேசவும் சிரிக்கவும் கூடிய அழகான குட்டி உயிர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கேரட் பிரின்சஸ் கண்ணாடியில் பார்த்தபோது அவளுடைய ஆரஞ்சு நிறம் மங்கத் தொடங்கியது. அவள் பயமும் கவலையும் அடைந்தாள். கத்திரிக்காய் ராஜா மற்றும் ராணி கேரட் பிரின்சஸின் கைகளை பிடித்து, கவலைப்படாதே மகளே, நாம கண்டிப்பா தீர்வு காண்போம் என்று ஆறுதல் கூறினர். அப்போது அறிவாளியான முள்ளங்கி வைத்தியர் வந்தார். அவர் மந்திர புத்தகத்தை திறந்து ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தார். சின்ன தக்காளி தைரியமாக முன்னேறி, இந்த பிரச்சனையை நான் கண்டுபிடித்து தீர்க்கிறேன் என்று சொன்னான். அனைத்து காய்கறிகளும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி தக்காளியை பாராட்டினர். அவருக்கு தைரியம் ஊட்டினர். வெள்ளரிக்காய் நிதானமாகவும் சுரைக்காய் உற்சாகமாகவும் தக்காளியுடன் சேர்ந்து பயணத்துக்கு தயாரானார்கள். அவர்கள் நடந்து செல்ல செல்ல சாதாரண காடு மெல்ல மெல்ல ஒளிரும் மந்திரக்காட்டாக மாறியது. ஒரு பக்கத்தில் குட்டி மிளகாய் கல்லின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்தது. அது ரொம்பவே பரிதாபமாக இருந்தது. தக்காளி அருகே சென்று, என்னாச்சு என்று கேட்டான். குட்டி மிளகாய், என் ஸ்பைசி பவரை யாரோ கெடுத்துட்டாங்க என்று சொன்னது. காய்கறிகள் மந்திரக்காட்டின் ஆழத்துக்கு சென்றார்கள். சுற்றிலும் ஜொலிக்கும் விளக்குகள், பறக்கும் ஒளிப்பூச்சிகள், கனவு போல ஒரு சூழல். திடீரென்று ஒரு பெரிய மரம் உயிர் பெற்று, கவனம், உங்களின் சக்திகளை திருடுவது சாம்பார் பேய் என்று எச்சரித்தது. அவர்கள் ஒரு இருண்ட குகைக்கு வந்தார்கள். உள்ளே புகை, நிழல்கள் மற்றும் மாயம் கலந்த பயமுறுக்கும் சூழல். அங்கே சாம்பார் பேய் திருடி வைத்திருந்த காய்கறி சக்திகள் நிறைந்த குடுவைகளை காட்டி, இப்பதான் என் சாம்பார் சுவை என்று பயங்கரமாக சிரித்தான். அப்படியே உருளைக்கிழங்கு ஓடி வந்து, நானும் உங்களோட சேர்றேன் என்றான். பின்னால் பீன்ஸ், கோவக்காய், சீமைத்தண்டு எல்லாம் சேர்ந்தார்கள். அனைத்து காய்கறிகளும் வட்டமாக நின்று கைகள் இணைத்தனர். அவர்களுடைய நட்பு சக்தி வானத்தில் வண்ணமயமான ஒளியாக எழுந்தது. அந்த ஒளியின் வலிமையால் சாம்பார் பேய் பலவீனமடைந்து தன் சக்தியை இழந்தான். குடுவைகளில் இருந்த மாய ஒளி பறந்து ஒவ்வொரு காய்கறிக்கும் திரும்பியது. அனைவரிடமும் நிறமும் சக்தியும் மீண்டும் பிரகாசித்தது. காய்கறி ராஜ்யத்தில் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. இசை, விளக்குகள், பட்டாசுகள், எல்லா காய்கறிகளும் மகிழ்ச்சியாக ஆடினார்கள். சூரியன் மறையும் நேரத்தில் அனைவரும் ஒன்றாக நின்று சிரித்தனர். அந்த நாளின் பாடம், நட்புதான் மிகப்பெரிய மந்திரம்.